नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो ஜயமுதீரயேத். இந்த மந்திரமானது சூத பௌராணிகர் சூத கோஸ்வாமியால் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுவதற்கு முன்பு அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையும் அதே போல் நரநாராயண ரிஷிகளையும் சரஸ்வதி தேவியையும் அதே போல் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இயற்றிய வியாசதேவருக்கும் நமஸ்காரம் செலுத்துகிறார். இது சரஸ்வதியை புகழக்கூடிய ஒரு மந்திரமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகிறது. பிரம்மா பிரம்மமயம் வர்ம பாரதி ஹாரமுத்தமம் ஹரிஹி சுதர்ஷனம் சக்கரம் தத் பத்ஞவ்யாஹதாம் ஸ்ரீயம். இந்த ஸ்லோகமானது பிருத்து மகாராஜனுடைய பட்டாபிஷேகத்தை குறிக்கக்கூடியது. பகவான் பிருத்து மகாராஜனாக தோன்றிய போது பிரம்மதேவர் அவருக்கு ஒரு அழகான மாலையை கொடுக்கிறார். சரஸ்வதி தேவியானவள் அவருக்கு ஒரு ஹார பதக்கத்தை கொடுக்கிறார். விஷ்ணு அவருக்கு சுதர்சன சக்கரத்தையும் அவரது மனைவியான லக்ஷ்மி ஸ்ரீ மகாலட்சுமி அளவு கடந்த செல்வத்தையும் பிருத்து மகாராஜனுக்கு அன்பளிப்பளிக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்திலையும் சரஸ்வதி தேவி அதாவது இங்கே சொல்கிறது பாரதி ஹாரம் உத்தமமான ஹாரத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நெக்லஸ் தான். இந்த நெக்லஸ் போட்டிருக்கிறதுனால பிருத்து மகாராஜனுக்கு சாஸ்திர ஞானம் எல்லாம் சேர்ந்ததான். பூஷணானி விசித்ராணி விஸ்வகர்மா பிரஜாபதி ஹாரம் சரஸ்வதி பத்மம் அஜோ நாகாஸ்ச குண்டலே. இந்த ஸ்லோகமானது திருப்பார்கடலை தேவாசுரர்கள் கடையும் பொழுது அதிலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றுகிறாள். அந்த ஸ்ரீ மகாலட்சுமிக்கு விஸ்வகர்மா பிரஜாபதியில் ஒருவராகிய விஸ்வகர்மா அளவு கடந்த விசித்திரமான ஆபரணங்களை பரிசாக அளிக்கிறார். இங்கேயும் ஹாரம் சரஸ்வதி பத்மம், இங்கேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ஹாரத்தை தானமாக இல்லை அன்பளிப்பாக அளிக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. கமண்டலும் வேத கர்ப்பஹ குஷான் சப்தர்ஷயோ ததுஹு அக்ஷமாலாம் மகாராஜ சரஸ்வதி அவ்யயாத்மனஹ. இந்த மந்திரத்தில் பகவான் வாமனதேவர் அவதாரம் இழுத்த பொழுது பிரம்மதேவர் அந்த வாமன பகவானுக்கு கமண்டலத்தையும் சப்த ரிஷிகள் குஷ என்று கூறக்கூடிய அந்த தர்பை புல்லையும் அன்னை சரஸ்வதி அவருக்கு ருத்ராட்ச மாலையும் தானமாக வழங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு சரஸ்வதி மறுபடியும் ருத்ராட்ச மாலை தானமாக வழங்குகிறார் என்ற இடம் வருகிறது. ஹரே கிருஷ்ண. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. இந்த சரஸ்வதி மந்திரமானது எல்லா குழந்தைகளும் தங்களுடைய கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தன்னுடைய படிப்பை ஆரம்பிக்கலாம். இது பொதுவாக சரஸ்வதியை அவளிடம் தன்னுடைய கல்வி சித்தி அடைய வேண்டும், பூர்ணமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரம்.